தமிழ் சுருக்கெழுத்து முதுநிலை தேர்வு 2ஆம் தாள். நன்றாக எழுதிட கடிதங்கள் மற்றும் 1/3 பாகம் ஆகியவற்றில் வரும் சிறப்பு சுருக்கங்களை பலமுறை எழுதி பயிற்சி செய்திட வேண்டும். பிப்ரவரி 2022 ஒப்பந்த புள்ளி அறிவிப்பு. சிறப்பு சுருக்கங்கள். தமிழ்நாடு பல்கலைக்கழகம் கொள்முதல் மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. 25 லட்சம். முன்வைப்புத் தொகை ரூபாய் 25,000. ஒப்பந்த படிவத்தை பதிவிறக்கம். ஒப்பந்த புள்ளிகள் மணிவரை பெறப்பட்டு அன்றே மணிக்கு வருகை தந்துள்ளவர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். எந்த ஓர் ஒப்பந்த புள்ளியையும் காரணம் ஏதும் இன்றி ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை விளம்பரம். சிறப்பு சுருக்காக்கள். தொழில்நுட்ப விண்ணப்பங்களை அடிப்படை ஊதியம் ரூபாய் 35,400. இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். மேற்படாதவராகவும் வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். வயது வரம்பில் சலுகை அளிக்கப்படும். கடைசி நாள் இணையதளம். விண்ணப்பிக்க வேண்டும். அறிவிப்பு தயார் செய்க. பத்திரிகை ஆசிரியருக்கு கடிதம். சிறப்பு சுருக்கங்கள். நகர் பகுதியில் வட்டார பகுதிகளில் உள்ள அந்த பகுதியில் வெளியிடக்கோரி தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. விபத்து அறிக்கை. சிறப்பு சுருக்கங்கள். பலத்த காயமடைந்தனர். அப்பகுதியில் தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு. நேரில் பார்த்தவாறு எழுதுக. 1/3 பாகம். சிறப்பு சுருக்கங்கள். சட்டப்பேரவையில் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் வரவு செலவு திட்டத்தை ஆற்றிய உரையாவது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக முன் வைப்பதை வரவு செலவு திட்ட நிதி நெருக்கடியில் அரசை வரவு செலவு திட்டத்திற்கு வரவு செலவு திட்டத்தின் இந்த அரசு நமது அரசு அதே சமயத்தில் இதன் மூலம் பல்வேறு திட்டங்களை அனைத்து அரசு ஏற்படுத்தக்கூடிய கணக்கெடுப்பு முறை என்பதை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். 15 seconds. 10 seconds. 5 seconds. Get ready. Start. 1. வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலைய தலைவர், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர் அவர்களால் உணவு பரிசோதனை ஆய்வகத்திற்கு தேவையான உபகரணங்களை கொள்முதல் செய்வதற்கு மூடி முத்திரையிடப்பட்ட ஒப்பந்த புள்ளிகள் வரவேற்கப்படுகின்றன. ஒப்பந்த புள்ளியின் மதிப்பு ரூபாய் 25 லட்சம். முன்வைப்புத் தொகை ரூபாய் 25,000.
ஒப்பந்த படிவத்தை பல்கலைக்கழக இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செய்யலாம். ஒப்பந்தர் புள்ளிகள் முழு வடிவில் உரிய இணைப்புகளுடன் ஜனவரி 12, 2022 மாலை 3 மணி வரை பெறப்பட்டு அன்றே மாலை 4 மணிக்கு வருகை தந்துள்ளவர்கள் முன்னிலையில் திறக்கப்படும். எந்த ஓர் ஒப்பந்த புள்ளியையும் காரணம் எதுவும் இன்றி ஏற்கவோ நிராகரிக்கவோ உரிமை உண்டு. ஒப்பந்த புள்ளி கோரும் அறிவிப்பு தயார் செய்க. 2. சென்னை மருத்துவ பணிகள் தேர்வு வாரியம் ஆய்வக தொழில்நுட்ப பணியாளர் நிலை 2 பதவிக்கான விண்ணப்பங்களை வரவேற்கிறது. அடிப்படை ஊதியம் ரூபாய் 35,400. காலி பணியிடங்களின் எண்ணிக்கை 19. மனுதாரர் வேதியியலில் முதுகலை அல்லது இளங்கலை பட்டம் பெற்றிருக்க வேண்டும். 18 வயதுக்கு மேற்பட்டவராகவும் 32 வயதுக்குட்பட்டவராகவும் இருக்க வேண்டும். அரசு விதிமுறைப்படி குறிப்பிட்ட பிரிவினருக்கு வயது வரம்பில் சலுகை அளிக்கப்படும். விண்ணப்பிக்க கடைசி நாள் 30/11/2021. இணையதளம் மூலமாக விண்ணப்பிக்க வேண்டும். அறிவிப்பு தயார் செய்க. 3. பவானிசாகர் ஒன்றியம் நல்லூர் பஞ்சாயத்து நேரு நகர் பகுதியில் கடந்த 1 வருடத்திற்கு மேலாக குடிநீர் தொட்டிக்கு அருகிலும் விநாயகர் கோயில் அருகிலும் நேரு நகர் சுற்று வட்டார பகுதிகளிலுள்ள கழிவுகளை பஞ்சாயத்து தூய்மை பணியாளர்கள் எடுத்து வந்து கொட்டி தீ வைக்கிறார்கள். இந்த கழிவுகளை தீ வைப்பதால் அந்த பகுதியில் வீட்டில் மக்கள் குடியிருக்க முடிவதில்லை. இதனை பத்திரிகையில் வெளியிட கோரி தினமலர் ஆசிரியருக்கு கடிதம் எழுதுக. 4. சென்னை மணலி அருகே பெரிய மாத்தூரில் மிக வேகமாகச் சென்ற கார் மோதிய விபத்தில் 5 பேர் பலத்த காயமடைந்தனர். அதிவேகமாகச் சென்ற கார் 2 சக்கர வாகனத்தில் மோதியதில் 2 பலத்த காயமடைந்தனர். 2 சக்கர வாகனத்தில் மோதிய கார் நிற்காமல் அப்பகுதியில் வீட்டு வாயிலில் நின்றிருந்தவர்கள் மீது மோதியதால் 3 பேர் பலத்த காயமடைந்தனர். தகவல் அறிந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இவ்விபத்தை நேரில் பார்த்தவாறு எழுதுக. ஸ்டாப். சரியாக 2 நிமிடங்களுக்குப் பின் 1/3 பாகம் படிக்கப்படும்.
seconds, 10 seconds, 5 seconds. Get ready. Start. சட்டப்பேரவையில் மாண்புமிகு நீதி மற்றும் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் அவர்கள் திருத்த வரவு செலவு திட்டத்தை பேரவை முன் வைத்து ஆற்றிய உரையாவது: மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தமிழ்நாட்டின் நிதியமைச்சராக எனது முதல் வரவு செலவு திட்டத்தை இந்த அவையில் முன் வைப்பதை நான் பெரும்பேறாக கருதுகிறேன். இந்த திருத்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் இந்த நிதியாண்டின் மீதமுள்ள 6 மாதங்களுக்கு மட்டுமே பொருந்தும். கொரோனா பெருந்தொற்றின் 2ஆம் அலை கடந்த சில மாதங்களாக மிக பெரும் அளவில் தாக்கியது. இதனால் சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் ஏற்பட்ட விளைவுகள் ஏற்கனவே கடுமையான நிதி நெருக்கடியில் இருந்த அரசை மேலும் பாதிப்பிற்கு உள்ளாக்கி உள்ளன. எனவே அடுத்த 6 மாதங்களுக்கு பின் தாக்கல் செய்ய உள்ள முழு வரவு செலவு திட்டத்திற்கு வலுவான அடித்தளம் அமைப்பதே இந்த திருத்த வரவு செலவு திட்டத்தின் முதன்மை நோக்கமாகும். நாம் எதிர்கொள்ளும் சிக்கல்களின் தன்மையையும் ஆழத்தையும் இந்த அரசு புரிந்து கொண்டுள்ளது. உறுதியான நிலையான அர்ப்பணிப்புடன் சிக்கல்களை தீர்க்க நமது அரசு கொண்ட உறுதியையும் இந்த வெள்ளை அறிக்கை காட்டுகிறது. அதே சமயத்தில் தேர்தல் அறிக்கையில் அளிக்கப்பட்டுள்ள வாக்குறுதிகளுக்கு முன்னுரிமை அளித்து அவற்றை படிப்படியாக செயல்படுத்துவோம். இந்த அரசு தனது தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றும் விதமாக ஒவ்வொரு குடும்ப அட்டைதாரர்களுக்கும் 4000 ரூபாய் வழங்கியதோடு மக்களின் தேவை அறிந்து வாக்குறுதிகளில் குறிப்பிடப்படாத 14 அத்தியாவசிய பொருட்கள் கொண்ட தொகுப்பினையும் அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் வழங்கி உள்ளது. இதன் மூலம் மக்களின் நலனை காக்க இன்னும் பல்வேறு திட்டங்களை இந்த அரசு செயல்படுத்தும் என்ற நம்பிக்கையை மக்களிடம் உருவாக்கியது. பொது நிலங்கள் குறித்த சிறப்பான மேலாண்மைக்கு மேம்படுத்தப்பட்ட அரசு நில மேலாண்மை அமைப்பு ஒன்று உருவாக்கப்பட்டு அதில் அனைத்து அரசு நிலங்கள் தொடர்பான முழு விவரங்களும் பதிவிடுவதன் மூலம் அரசு சொத்துக்கள் சில சமயம் பயனற்ற வகையிலோ தவறான வகையிலோ வேறு நோக்கங்களுக்காகவோ பயன்படுத்துவது தடுக்கப்படும். நீதிமன்றங்களில் பெரும் மதிப்பிலான நிதி பொறுப்புகள் மற்றும் நிர்வாகத்தில் தாக்கங்களை ஏற்படுத்தக்கூடிய பல வழக்குகள் பல்லாண்டுகளாக நிலுவையில் உள்ளன. அத்தகைய வழக்குகளை இயன்ற அளவில் முனைப்புடன் திறமையாக கையாளுவதற்கும் பொறுப்புகள் அதிகரிப்பதை குறைப்பதற்கும் வழக்கு இட மேலாண்மை அமைப்பு ஒன்று உருவாக்கப்படும். கருவூல அமைப்புகளின் கண்காணிப்புக்கு வெளியே உள்ள வங்கி கணக்குகளுக்கு அரசு நிதிகள் அடிக்கடி மாற்றப்படுவதாக பல்வேறு தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. இந்த அரசு பதவியேற்ற பின் அத்தகைய நிதிகளை கண்டறிய இரட்டை கணக்கெடுப்பு முறை ஒன்று தொடங்கப்பட்டது. முதல் கட்ட ஆய்வில் கணிசமான நிதி இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இக்கணக்குகளை சரி செய்ய சிறப்பு பணிக்குழுவை இந்த அரசு
அமைக்கும் என்பதை தெரிவித்து எனது உரையை நிறைவு செய்கிறேன். ஸ்டாப்.